ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு எடுத்தது தான். இப்போ வந்து நம்மளுக்கு 10 நாளைக்கு மேலே சுத்தமாக விரதம். எதுவுமே எடுக்கையில. இந்த முட்டை கூட வீட்டில் எடுக்கலை. ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் மாலை எல்லாம் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் நவராத்திரி விரதம் எல்லாமே வந்தது பாருங்கள். நான் எப்போவுமே வந்து எல்லா வருஷமுமே நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றோமோ இல்லையோ, இந்த 10 நாட்களும் வந்து அதிகமாக நான்வெஜ் எடுக்க மாட்டேன். மற்றபடி புரட்டாசி மாதம் அப்படிலாம் நமக்கு கணக்கு கிடையாது. அதனால இன்னைக்கு எடுக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். அப்புறம் இந்த நிக்காங்க பாருங்க, இந்த நர்ஸ் மேடம் சொல்லிட்டாங்க, "வேண்டாம் நான்வெஜ் எடுக்காண்டாம். காய்கறியே சாப்பிட்டுடலாம் இன்னைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, இது வெஜிடபிள் பிரியாணி வந்து வச்சு கேட்டாங்க. அதனால வெஜிடபிள் பிரியாணி வச்சுட்டு, இது காலிஃப்ளவர் வந்து சில்லி போட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. அதுவும் ஆசைப்பட்டு கேட்டா. அதனால அதுவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சமையலெல்லாம் முடிச்சுட்டு, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அப்படின்னிட்டு, சில்லி வந்து பொரிக்கிற வேலைய அவட்ட குடுத்துட்டு வந்துட்டேன். அவ பார்த்தீங்கன்னா, நான் ஃபோன் எடுத்து பக்கத்துல போனதுமே, புள்ளைக்கு வெக்க வெக்கமா வந்துட்டு, அதனால கரண்டிய வச்சு மறைச்சு எடுத்து அப்படி சமாளிச்சு விட்டுட்டா. இன்னொரு மேடம் வந்து பாத்திரம் கழுவ வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓடி போய் நோட்டு புக்கெல்லாம் எடுத்து இருந்து ஒரே எழுத்து தான். எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க எழுத்து. ஒரு நாளும் குறைஞ்ச பாடே இல்ல. இப்ப சாப்பாடுலாம் ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த வந்து சரஸ்வதி பூஜைக்கு வாங்கியிருந்த வாழை இலை இருந்தது. என் பையன்கிட்ட 1 வாங்கிட்டு வர சொன்னா, அவன் எப்படியும் ஒரு 5 இலையா சேர்த்து வாங்கிட்டு வருவான். ஏன்னா, 1, 2 வாங்குறதுக்கு வெட்கமா இருக்குமாம் பிள்ளைக்கு. அதனால 5 ஒண்ணா வாங்கிட்டு வந்திருந்தான். அதில பூஜைக்கு எல்லாம் எடுத்தது போக, நாங்க வந்து சமையலுக்கு இந்த சாப்பாட்டுக்கு இன்னைக்கு எடுத்திருக்கோம். அதில உள்ள சின்ன சின்ன பீஸு சைட்ல கட் பண்ணக்கூடியது இருக்கு பாரு, அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சாச்சு. பையன் வந்து கோயிலுக்கு போயிட்டான். அதனால நானும் இப்போ பிள்ளைங்களும் மட்டும் தான் இருக்கோம். குலசையில வந்து திருவிழா நடக்கலையா, அதனால அங்க அவன் வந்து எல்லா வருஷமும் போயிருவான் பசங்களோட சேர்ந்து. அது இல்லாம எங்க ஃபேமிலி அங்க தான் இருக்கோம். நான் மட்டும் தான் இந்த பிள்ளைங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி வீட்லயே இருக்கிற மாரி பார்த்துக்கிடுவேன். முன்னாடிலாம் சின்ன பிள்ளைங்க இருக்குச்ச நல்லா கூட்டிட்டு போனேன். இப்போ வந்து அந்த மாரி போக முடியல. அது இல்லாம இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டே அதுவுமா 2, 3 நாள் பிள்ளைக்கு லீவு. இன்னைக்கு மதிய டைம்ல கிளம்புற மாதிரி இருக்கும். இப்போ நான்வெஜ் எதுவுமே எடுக்கல இன்னைக்கு. வெஜ் பிரியாணி, காலிஃப்ளவர் சில்லி, அதுக்கப்புறம் காலையில வச்ச கடலைக்கறி இருந்தது. சப்பாத்திக்காக வச்சது. அதுவும் வச்சு மதியம் சாப்பிட்டாச்சு. இப்போ இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காலையில சப்பாத்தி போட்டிருந்தது வந்து மிச்சம் இருந்தது. அத சின்ன மகாள வந்து நான் வந்து எப்படின்னா, குட்டி குட்டியா பிச்சு குடு அப்படின்னு சொன்னேன். அவ வந்து நான் நீள நீளமா கட் பண்ணி குடுக்குறேன்ம்மா, அது நல்லாயிருக்கும். அந்த மாரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கட் பண்ணி எடுத்து கொண்டு குடுத்துட்டா. நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வதக்கிட்டு, பீன்ஸு, கேரட் எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட போறேன். பீன்ஸ வந்து நல்ல நீள நீளமா கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த கேரட் வந்து நம்ம வந்து கேரட்லாம் துருவோம் இல்லையா, அந்த துருவல்ல வச்சுட்டு, அது மேல வந்து நல்லா பெரிய பெரிய ஹோலா இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல வச்சு 4 சீவு சீவி எடுத்தேன்னா, இந்த மாரி அழகா வந்துட்டு, கொஞ்சமா குடமிளகா இருந்தது. அது எல்லாமே கட் பண்ணி இது கூட போட்டிருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு இத வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறமா இதில வந்து ஒரு 3 முட்டைய அடிச்சு ஊத்தி, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, சப்பாத்தி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க, அதையும் இதில சேர்த்து கலந்து விட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஐடியா வந்து மகா தான் குடுத்தா. சின்ன மகளுக்கு அப்பப்போ மூளை வேலை செய்யும். ஆனா கிச்சன் பக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவா. எதனால அப்டின்னா, அதுக்கப்புறம் நம்மளே வேலை செய்ய வச்சுருவா அம்மா அப்டின்னுகிட்டு, கொஞ்சம் ஐடியா இருந்தாலும், நம்மளுக்கு வந்து ரொம்ப அப்படி சொல்லாம நவுண்டு போயிருவா. சிரிச்சுக்கிட்டே போயிருவா. எனக்கு அத பார்க்கும்போது சிரிப்பா தான் இருக்கும். நானே புரிஞ்சுக்கிடுவேன். ஏன்னா, அடுத்த டைம் நம்மள செய்ய வச்சுருவாங்க அப்படின்னு பிள்ளைக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னுட்டு. இப்போ முட்டைலாம் அடிச்சு ஊத்திட்டு, இதில லைட்டா உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா, இந்த காய்கறிலாம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துருப்போம் இல்லையா? இதில லைட்டா உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா, அந்த முட்டையிலேயும் வந்து பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா மிளகுத்தூள் எல்லாம் போட்டு கடைசியில தூவி இறக்குவோம் இல்லையா? அதே மெத்தடு தான். இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது மாரி நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சப்பாத்தி மீதி இருந்தது அப்படின்னா, சும்மா பிச்சு போட்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கறி மசாலா அது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி, அந்த கொத்து சப்பாத்தி மாரி பண்ணி குடுத்துருவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிதான் பண்ணி கேட்டா மகா. சின்ன மகா தான் இன்னைக்கு காய்கறிலாம் போட்டு கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி வித்தியாசமா பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னா. ஆனா உண்மையிலே பார்த்தேன், பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ நீள நீளமா கட் பண்ணியிருக்கிறதுலாம் அந்த நீளத்துக்கு வரையில. நம்ம கலந்து விடும்போது வந்து கொஞ்சம் உடஞ்சு தான் போச்சு. நான் வந்து இந்த பெரிய கரண்டிய வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன மக வந்து என்ன சொன்னான்னா, "இத போட்டு கிண்டுனீங்கன்னா, அது அவ்வளோ கொமிஞ்சு போயிரும். நீங்க வந்து ஸ்பூன் எடுத்து வச்சு கிண்டுங்க" அப்படின்னா, அதனால உடனே 2 ஃபோர்க் எடுத்து வச்சு, நல்லா 2 கையும் வச்சு அப்படி இப்படிமா கலந்து விட்டோம். சூப்பரா மிக்ஸ் ஆயிட்டு, இந்த ஐடியா வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேக்கு பாருங்க. பிள்ளைங்கள கொஞ்ச நேரம் சமையல் கட்டுல விட்டா, அவங்க நெறைய ஐடியா சொல்லியாங்க. இப்போ 2, 3 நாளாவே கொஞ்சம் நெறைய ஐடியா குடுத்துட்டே தான் இருக்காங்க. ஏன்னா, அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம கூட வேலை செய்ய வச்சோன்னு வைங்களேன்,
நம்மள விட அவங்க வந்து ஃபாஸ்ட்டா தான் வேலை செய்றாங்க. நல்லா தான் யூஸ் ஆகுது. இப்ப இதே நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இது வந்து இந்த சப்பாத்தி ஒரு 2 பேர் தாராளமா சாப்பிடுற அளவுக்கு இருந்தது. அழகா நூடுல்ஸ் மாரி கிண்டி எடுத்தாச்சு. கடைசியில கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்கியாச்சு. இது வந்து நைட்டுக்கு நம்ம இந்த டிஃபன்ல சாப்பிடுறதுக்கு பெரிய மகளுக்கு எடுத்து குடுத்து விட்டுறலாம். ஹாஸ்டல்ல நைட்டு சாப்பாடு இன்னைக்கு வீட்லருந்து போறதுனால பண்ணி குடுக்க மாட்டாங்க. அதனால வீட்ல இருந்து தான் கொண்டுட்டு போவா எப்பவுமே. அதனால இதையும் கலந்து குடுத்துவிட்டு, மிச்சம் இருந்தத சின்ன மக வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னா, எதிர்பார்த்தத விட நல்லாவே வந்திருந்து. ஒருவேளை வீட்ல சப்பாத்திலாம் மிச்சம் இருந்ததுன்னா, இந்த மாரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி டைம்ல வந்து பையன் வந்து கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். அவன் வந்ததும் வீட்டுக்கு ரொம்ப வாசமா இருக்கு. சாப்பாடு எடுத்துட்டு வாங்க அப்படின்னா. கொண்டு குடுத்ததும், "இன்னைக்கு நான்வெஜ் எடுக்கலையாங்க, இந்த பிரியாணிய போட்டு ஏமாத்திட்டீகளே" அப்படின்னுட்டு முகத்த அப்படியே ஒரு மாரி பாவம் போல வச்சுட்டு சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வந்து மகள ஒரு 4 மணிக்கு அப்புறமா வந்து பஸ் ஏத்தி விட்டாச்சு. ஹாஸ்டலுக்கு கிளம்பிட்டா. போயிட்டு வந்து நம்ம கிச்சன் வந்து எப்படி இருக்கு பாருங்க. இது காலையில உள்ள குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. இது வந்து நைட்டுக்கு இனிமே நல்லா இருக்காது. அதனால அதையும் வந்து ஒரு பக்கத்துல எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் காலிஃப்ளவர் பொரிச்சது இருக்கு. பிரியாணி வந்து கொஞ்சம் நெறையாவே இருக்கு. காய்கறி வாங்குனது, பழங்கள் வாங்கிட்டு வந்தது அது எல்லாமே அங்கங்க அப்படியே இருக்கு. ஏன்னா, இந்த மதியமும் கொஞ்ச நேரமா வேலை இந்த சாப்பிட்டு எடுத்துட்டு முடிச்சுட்டு, அப்புறம் பிள்ளைங்களோட இருந்து கொஞ்சம் பேசி எடுத்து இருந்துட்டு, அவளுக்கு ஹாஸ்டலுக்கு கிளம்புறதுக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பரபரப்பாயிரும். கடைசியில அந்த சப்பாத்தியுமே வந்து கிண்டி குடுத்து விட்டேன் இல்லையா? அதனால டைம் வந்து சரியா போச்சு. இப்போ வந்து அதுக்கப்புறமா தான் கிச்சனே பார்க்குறேன். ஒரு 5 மணிக்கு மேல இந்த மாரி இருக்கு. இந்த வாழை இலையில கட் பண்ண பீஸ் இருக்கு பாருங்க. இது வந்து எதுக்காவது ஆகும் அப்டின்ட்டு நான் ஒரு பக்கத்துல எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா வாழை இலை எப்பவுமே நமக்கு கிடைக்கிறதில்ல. நான் வந்து கொஞ்சம் அந்த முறுக்கெல்லாம் சுடணும் அப்டின்னுட்டு பச்சரிசி கழுவி வந்து காய போட்டு எடுத்து வச்சிருந்தேன். மக வந்து கேட்டுட்டு இருந்தா, முறுக்கு சுட்டு தாங்கன்னு. கடைசில அதுவும் செய்ய முடியல. காலையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு இறந்த வீட்டுக்கு போயிட்டேன். அதனால இது எல்லாமே அப்டியே பெண்டிங் ஆயிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பரபரப்பு எல்லா வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. இதுவும் வந்து இன்னும் ஒரு நாள் வந்து முறுக்கு வந்து செய்யணும். அதுவும் முடிஞ்சா வீடியோல காமிக்கிறேன். இப்ப நம்மளுக்கு வந்து தீபாவளி வந்துட்டதுனால அடிக்கடி நம்ம பிள்ளைங்க வந்து ஏதாவது பண்டம் செஞ்சு தந்துட்டுருங்கன்னு கேட்க தான் செய்வாங்க. டைமும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு குடுப்போம். அவ்வளோதாங்க. இனிமே வந்து இந்த கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ண வேண்டியது தான். எப்படி குப்பையா இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இன்னைக்கு இந்த நாள் இப்படிதாங்க போச்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.